ஒழிக்கணும். யாரு? நம்ம பக்கா மாசு. டேய் யாரா நீ? இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த வேளையில கூட்டணி பேச்சுவார்த்தை, கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜக, குரான் மீது சத்தியம் என்று சொல்கிறோம், பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம். 64 62 புரோன் இருக்காங்க. இப்போ எடப்பாடி சொல்றான் 160 சீட்டு குறைஞ்சி நான் நிக்க மாட்டேன், நான் தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன். வரிவேல் ஒரு படத்துல, கவுண்டமணி படத்துல கடப்பார் நீச்சல் முங்கு நீச்சல் போடுவேன், தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன், இந்த தமிழ் சென்னையினுடைய மானத்தை நான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி கட்டான் தரையில குதிப்பாப்புல. யாரு? கவுண்டமணி. அதான் எடப்பாடி பழனிசாமி. நீ அவங்க சொல்லிட்டாங்க, நீ கூட்டணி பேச வேண்டாம், நீ அமைதியாரி, நாங்க பாத்துக்கிறோம். டெல்லிக்கு வர்றாப்புல, நாளைக்கு டெல்லிக்கு போறாப்புல. யாருக்கு? கரூர் விவகாரமா? டெல்லியிலே இருக்கு, உங்க அண்ணன் இங்க இருக்கணுமா இல்ல சென்னை வரணும்னு முடிவு பண்ணிக்க. கூட்டணி இருந்தா டெல்லிக்கு இங்க வருவாப்புல, கூட்டணி வேணாம்னா டெல்லியிலே வச்சிருவோம். எப்படி முடிவுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்ப என்ன முடிவு பண்ணுவாங்க? கூட்டணிக்குள்ள போனா அது தற்கொலைக்கு சமங்க, தனியா நின்னா அது கொலைக்கு சமங்க. கூட்டணிக்குள்ள போனாலும் இவங்க அடிப்பாங்க. அவங்க பயப்படுறது யாருக்கு? நாங்க கூட்டணிக்கு வரது பிரச்சனை இல்லைங்க, சும்மாவே கொலை குத்துவானுங்க. கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜகன்னு போனா இவங்க பறந்து பறந்து அடிப்பாங்க. சீமான் கூட சும்மா இருப்பாருங்க. இந்த சாட்டையும் ஒரு பயம் இருக்காங்க. ஏங்க அவங்க ரொம்ப படுத்துவாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவாங்க, காது கழுவும், 7 தலைமுறைக்கு திட்டுவானு பயந்து போயிருக்காங்களா. அப்போ அந்த நாளுக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங் ப்ரோ. வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. தெரியும் நீ இந்த இடத்துக்கு நகர்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏனால் கொள்கையற்ற ஒருவனால் தமிழ் நிலத்தில அரசியல் பண்ண முடியாது. இப்போ எதுக்கு விஜய் கொள்கை அறிவிக்கல தெரியுமில்ல? கொள்கைன்னு ஒன்று அறிவிச்சா நாம் தமிழ் கட்சிக்கு கொள்கைன்னு ஒன்று இருக்கு. என்ன கொள்கை? தமிழ் தேசியம் என்கிற கொள்கை இருக்கிறது. இந்த கொள்கையை எந்த கட்சியோடும் பொருத்த முடியல. நாம் தமிழ் கட்சி கொள்கையை வைத்துக் கொண்டு அதிமுக இணைய முடியுமா? முடியாது. ஏன்? அது திராவிட கட்சியினுடைய நீட்சி. நாங்கள் உலகத்தின் ஒப்பற்ற தலைவன். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் தன் இனத்துக்காக போராடி இருக்காங்க. பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரோ, யாசர் அரபாத், ஹோசிமின். ஆனால் எந்த தலைவனும் தன் கட்டிய மனைவியோ பெற்றெடுத்த பிள்ளைகளையோ களத்தில் பலி கொடுக்கல. சுபாஷ் சந்திரபோஸ் போராடினார், ஆனால் தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. பகத்சிங் போராடினார், தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. யாசர் அரபாத் போராடினார், தன் குடும்பத்தை களத்தில் இறக்கல. ஹோசிமின் போராடினார், தன் குடும்பத்தை, பிள்ளைகளை, மனைவியை களத்தில் இறக்கல. ஆனால் உலக வரலாற்றிலே தன் இனத்தின் விடுதலைக்காக கட்டிய மனைவியை, பெற்றெடுத்த பிள்ளைகளை களத்தில் பலி கொடுத்த ஒரே தலைவன் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் மட்டும்தான். அந்த தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்ட நாங்கள் எம்ஜிஆரை, அண்ணாவை, ஜெயலலிதாவை, கருணாநிதியை தலைவராக ஏற்ற இவர்களோடு ஒருபோதும் கூட்டு வைக்க முடியாது. தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடத்தோடு கூட்டு சேராது. அவன் இந்திய தேசியம், இந்துத்துவ, பிஜேபி வாய்ப்பே இல்லை. அவன் இந்து முன்னணி என்றால் நாங்கள் வீரத்தமிழ் முன்னணி. அவனுக்கு புலித்தேவன், அவனுக்கு வீர சிவாஜி என்றால் எங்களுக்கு புலித்தேவன். அவனுக்கு ஜெய்காலி, ஓம்காலி என்றால் எங்களுக்கு எங்களுடைய வெட்டுடை காளி. அவனுக்கு ராமன் என்றால் உலகத்தை மிரட்டிய 10 தலை ராவணன் எங்களுக்கு. கொள்கையே வேற. அப்ப எப்படி கூட்டு சேர முடியாது? அப்ப நாங்க கொள்கையை அறிவிச்சிட்டோம். அதனால திமுகவோட, அதிமுகவோட, பாஜகவோட கூட்டணி சேர முடியாது. இவன் என்ன பண்ணான்? கொள்கையை அறிவிக்கல. இப்ப திமுக கூட அவர் போனாலும் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார், எங்களுக்கும் கொள்கை தலைவர் பெரியார், உங்களுக்கும் அண்ணா வழிகாட்டி, எங்களுக்கும் அண்ணா வழிகாட்டி, நீங்களும் திராவிடம், நாங்களும் திராவிடம். திமுகலையும் ஒரு துண்டு போட்டு வச்சிருக்கான். அதிமுக உங்களுக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல் தலைவர், எனக்கு எம்ஜிஆர் ரோல் மாடல், உங்களுக்கு அம்மா தலைவர், எனக்கு ஜெயலலிதா அம்மா வழிகாட்டி ரோல் மாடல். உலகத்திலே பாருங்களேன், திமுக தீய சக்தி, கருணாநிதி ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். கலைஞர் ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல், அண்ணா ரோல் மாடல், பெரியார் ரோல் மாடல். ஆனா திமுக அதிமுகவை ஒழிக்கணும். யாரு? நம்ம பக்கா மாசு. டேய் யாரா நீ? இதை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம், அதைத்தான் சகோதரி பர்கானா சொன்னாங்க.